Hello everyone, welcome back to IPM series. So today's discussion is about 31st October 2022. Listen friends, if you are appearing for prelims 2023 exam, what I would advise is நாங்க everyday வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட்டா வந்துட்டு உங்களுக்கு prelims related ஆவும் mains related ஆவும் current affairs based questions we are releasing it. சரிங்களா? அதை go through பண்ணிட்டு you try to solve that and then you come to the discussion session. செப்பரேட்டா வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு Telegram group வந்துட்டு we are creating it. சரிங்களா? அதுக்கான லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறோம். அந்த லிங்க்ல then you subscribe to the Telegram channel and இதுல limited members தான் we wanted to encourage. You are disciplined and every day in the IPM seriesல when we release the questions you try to give your answers in the Telegram group, be it be prelims as well as mains. And regarding the mains answer writing, those who are performing very good answers, நாங்க அவங்களோட answers we will be attaching it at the end of our discussion. புரியுதுங்களா? அதை டிஸ்ப்ளே பண்ணுவோம். Is it fine? சரி, இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளார போயிடலாம். First question, with reference to BioVillage 1.0 and BioVillage 2.0, consider the following statements. Number 1. BioVillage 1.0 had the practice of only organic farming, but BioVillage 2.0 has incorporated some other components like the use of renewable energy. Statement 2. Meghalaya has been lauded for having the first modified BioVillage in the country with the use of eco-friendly technology. Which of the statements given above is or correct? Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணீங்களா? இது இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல ரிப்போர்ட் ஆயிருக்குதுங்க. இந்த பயோ வில்லேஜ் கான்செப்ட் ஈவன் PIBலையும் பிரைம் மினிஸ்டர் மன்கி-பாத் ஸ்பீச்ல வந்துட்டு இந்த பயோ வில்லேஜ் பத்தி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, நம்மளுக்கு UPSC எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த பயோ வில்லேஜ் அப்படின்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா வந்துட்டு இது பயோ வில்லேஜோடைய செகண்ட் வெர்ஷன். ஃபர்ஸ்ட் வெர்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அதாவது பயோ வில்லேஜ் 1.0 அப்படின்றது வி ஃபோக்கஸ்டு ஒன்லி ஆன் ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங்னா நீங்க ஏற்கனவே UPSC prelims பேசிக்ஸ்ல படிச்சிருந்திருப்பீங்க. அதாவது இதுல வந்துட்டு will be using either little or minimal use of chemical fertilizers. புரியுதுங்களா? அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங் 100% நம்ம வந்துட்டு கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம என்ன பண்ணுவோம்னா அதோட கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் யூசேஜை மினிமமா வச்சுக்குவோம் ஆர்கானிக் ஃபார்மிங்ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த மெத்தடாலஜி we encouraged in BioVillage 1.0. பட் when it comes to BioVillage 2.0 நம்ம என்ன பண்ணோம்னா ரெனியூவபிள் எனர்ஜியை வந்துட்டு ப்ரொமோட் பண்றதுக்கான இனிஷியேட்டிவ்ஸும் நிறைய எடுத்திருக்கிறோங்க. சரி, இது மட்டும் கிடையாது. இந்த BioVillage 2.0ல we have included many concepts. அது எல்லாமே பாத்தீங்கன்னா எதை ஃபோக்கஸா பண்றோம்னா we wanted to ensure sustainable livelihood and food security. இது எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுட் செக்யூரிட்டிக்கு what we are doing is வில்லேஜ்ல அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல ஃபார்மர்ஸ் கல்டிவேட் பண்ற கிராப்ஸுக்கு பயோ ஃபர்டிலைசர்ஸ் we are encouraging instead of chemical fertilizers. இதை தான் நம்ம BioVillage 1.0ல பண்ணியிருப்போம். பட் இங்க வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா பயோ ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்றதையும் தாண்டி ஈவன் அதர் எக்கனாமிக் அவென்யூஸ் ஆன மஷ்ரூம் கல்டிவேஷன் அதெல்லாம் வந்துட்டு ப்ரொமோட் பண்ணுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்லயே வந்துட்டு வில் பி என்கரேஜிங் them to use சோலார் பம்ப்ஸ், அதாவது ரெனியூவபிள் எனர்ஜி அவங்களுடைய இரிகேஷன் பர்பஸஸ்க்கு நம்ம ப்ரொமோட் பண்றோம். ஏன்னா வந்துட்டு டீசல் பம்ப்ஸ்லாம் யூஸ் பண்றதுனால நிறைய பொல்யூஷன் வருது. இன் அடிஷன் டு தட் அவங்களுடைய ஹவுசஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா வில்லேஜஸ்ல we are encouraging எனர்ஜி சேவிங் எலக்ட்ரிசிட்டி டிவைசஸ், அதாவது வந்துட்டு சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜியும் யூஸ் பண்றது மட்டும் இல்லாம அவங்க யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி LED பல்ப்ஸ் மூலமா வந்துட்டு எனர்ஜி சேவிங் டிவைசஸ் வந்துட்டு we are encouraging it. and in addition to that அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டவ்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த பயோமாஸ்ல இருந்து எனர்ஜி ஜெனரேட் பண்ண மாதிரி பயோமாஸ் குக் ஸ்டவ்ஸ் வந்துட்டு ப்ரோமோட் பண்றோங்க. பயோகேஸ் வந்து we are generating it for cooking purposes. ஹவுசஸ்ல சோலார் விண்ட் எனர்ஜி ப்ரோமோட் பண்றோம். அப்புறம் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ல எனர்ஜி சேவிங் டிவைசஸ் என்கரேஜ் பண்றோம். அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ஸ்ல சோலார் பம்ப்ஸ் யூஸ் பண்றோம், பயோ ஃபர்டிலைசர்ஸ் யூஸ் பண்றோம், மஷ்ரூம் கல்டிவேஷன் we are encouraging it. புரியுதுங்களா? சோ இந்த மாதிரி வந்துட்டு வில்லேஜர்ஸ்ல அவங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலுமே வந்துட்டு ஒரு சஸ்டைனபிளான ஒரு பிராக்டிசஸை என்கரேஜ் பண்றது தாங்க BioVillage 2.0 உடைய கான்செப்ட். இத முதல்ல இந்தியால வந்து பாத்தீங்கன்னா திருப்புரால தான் வந்துட்டு இந்த BioVillage 2.0 இந்த கான்செப்டை இப்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் மாடிஃபைடு BioVillage அந்த 2.0ல யார் பண்ணியிருக்கிறாங்கன்னா தஸ்பாரா வில்லேஜ் இன் திருப்புரா. புரியுதுங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்காங்க. இது UPSC எக்ஸாமினேஷன்
எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல மட்டும்தாங்க கேட்பாங்க, ஒரு வாய்ப்பு இருக்கு. பட் when it comes to mains they will be asking you the basics of bio village. புரியுதுங்களா? அதோட அப்ளிகேஷன் ஆஸ்பெக்டோ ஆர் இட்ஸ் இம்பாக்ட் ஆன் ரெடியூசிங் தி கிளைமேட்டிக் சேஞ்ச். ஏன்னா இந்த பயோ வில்லேஜ் 2.0 இன்னொரு மேஜரா வந்துட்டு என்ன எக்ஸ்பர்ட் சொல்றாங்கன்னா, இதை வந்து கிளைமேட்டிக் சேஞ்சோட எஃபெக்ட்ஸை வந்துட்டு பெரிய அளவுல கம்மி பண்ணும் அப்படின்றதுக்கு வந்துட்டு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா கோட் பண்றாங்க. சரிங்களா? ஸோ உங்களுடைய ஆன்சர் ரைட்டிங்ல நீங்க எழுதுறப்ப மெயின்ஸ்ல கிளைமேட்டிக் சேஞ்சுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த பயோ வில்லேஜ் 2.0 கான்செப்ட் அப்படின்னு நீங்க கோட் பண்ணலாம். இஸ் இட் ஃபைன்? நவ மூவிங் இன்டு தி क्वेश्चन. ஸ்டேட்மெண்ட் 1. பயோ வில்லேஜ் 1.0 had the practice of only organic farming. அதை தானங்க நம்ம சொல்லியிருந்தோம். 1.0ல ஆர்கானிக் ஃபார்மிங் மட்டும் தான் இருந்துச்சு. 2.0ல இந்த ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரமோட் பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ரைட். புரியுதுங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. மேகாலயா has been lauded for having the first modified bio village in the country with the use of eco-friendly technology. தப்பு. ஏன்னா அது மேகாலயா கிடையாது, திரிபுரா. சரிங்களா? அதாவது வந்துட்டு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல நீங்க ப்ரிலிம்ஸ்ல இன்னொன்னு என்ன நோட் பண்ணணும்னா, நிறைய பேர் வந்துட்டு கான்செப்சுவல் கிளாரிட்டியில வந்துட்டு ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதாவது 2 to 3 அட்டெம்ப்ட்ஸ்க்கு மேல போனவங்கலாம். ராதர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸ்க்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இது ரெண்டுமே யூபிஎஸ்சி எக்ஸாமினர் செட் பண்றவருக்கு கேண்டிடேட்ஸோட சைக்காலஜி நல்லா தெரியுங்க. அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்ல கொஸ்டின்ஸ்ல பர்ஃபெக்ட் மிக்ஸ் ஆஃப் கான்செப்ட் பிளஸ் ஃபேக்சுவலா கலந்து கேட்டுறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, கேண்டிடேட்ஸ்க்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் நல்லா தெரிஞ்சிருது, இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அவங்களுக்கு 100% அந்த ஷூரிட்டி இல்லாம தேவையில்லாத கெஸ்ஸஸ் எடுக்கிறாங்க. அந்த கெஸ்ஸஸ் எடுக்கிறப்பதான் அன்வான்டா அந்த கொஸ்டின் வந்துட்டு ராங் ஆயிடுது. இதனால நெகட்டிவ் மார்க் அதிகமாயிருது. புரியுதுங்களா? ஸோ அதனால வந்துட்டு படிக்கிறப்பவே ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கான்செப்சுவல் கிளாரிட்டி முக்கியம் தான், அதுக்காக வந்துட்டு ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷனை அண்டர் வேல்யூ பண்ணாதீங்க. இஸ் இட் ஃபைன்? நவ மூவிங் இன்டு தி செகண்ட் क्वेश्चन. Consider the following statements. Number 1. G7 is an intergovernmental organization that was formed in 1975 and meets annually to discuss issues of common interest like global economic governance, international security, energy policy. Statement 2. G7 countries are the UK, Canada, France, Germany, India, Japan and US. Statement 3. Indian Prime Minister while attending the G7 Summit 2022 in Germany highlighted Global Initiative for Life, Lifestyle for Environmental Campaign. Which of the statements given above are correct? Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணீங்களா? இது இன்னைக்கு எடிட்டோரியல்ல நேஷனல் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர் யூஎஸ்ல ரிவிஷன் பண்ணி இப்போ ரிவ்யூ பண்ணி புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. அது ரிலேட்டடாக ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு. அந்த ஆர்டிகல்ன்றது மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல அந்த அளவு இம்பார்ட்டன்ஸ் இல்லைங்க. ஏன்னா யூஎஸ்ல நடக்கூடிய இன்டர்னல் இஷ்யூஸ்ல தான் வந்துட்டு அதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அதில் நோட்டபிளான விஷயம் என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னா, தே வாண்டட் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு இந்தியா அண்ட் ஜப்பான் இன் ஏஷியாங்க. எதுக்குன்னா டு கண்ட்ரோல் ஆர் டு ஓவர் கம் தி ரைஸ் ஆஃப் சைனா அண்ட் ரஷ்யா இன் ஏஷியா. புரியுதுங்களா? அதாவது வந்துட்டு இந்தியாவையும் ஜப்பானையும் வச்சுதான் வந்துட்டு இவங்களுடைய ஃபாரின் பாலிசியை செக்யூரிட்டி பாலிசியை ஏஷியால டேக்கிள் பண்றதுக்கு இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்ல டிஸ்கஸ் பண்றாங்க. அதை தாங்க நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அதுல முக்கியமா அந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இந்தியாவை வந்துட்டு G7ல மெம்பர் கண்ட்ரியா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த யுஎஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி ஆர்கிடெக்சர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு G7ன்றது ரொம்ப முக்கியமாச்சு. புரியுதுங்களா? யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் G7 அப்படின்றது இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ்ல GS பேப்பர் 2ல கேட்கலாங்க. ஸோ நம்மளுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ்ல G7 உடைய பேசிக்ஸ் ரொம்ப முக்கியம். G7 அப்படின்றது மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரீஸ்ங்க. இவங்க எல்லாருமே அதாவது இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ்ல இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரீஸ். இவங்க வேர்ல்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1/3 ஆஃப் த ஜிடிபியை வந்துட்டு ரெப்ரசென்ட் பண்றாங்க. இவங்க செட்டப் பண்ணது இனிஷியலா வந்துட்டு 1975ல ஃபார்ம் பண்ணாங்க. 7 மெம்பர் கண்ட்ரீஸ். இதுல பாத்தீங்கன்னா அமெரிக்கால இருந்து அமெரிக்கன் கான்டினென்ட்ல இருந்து 2 கண்ட்ரிங்க. ஒன்னு யூஎஸ்ஏ, 2வது கனடா. யூரோப்பை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 கண்ட்ரி, பிரிட்டனு, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி. புரியுதுங்களா? ஏசியால ஒரே ஒரு கண்ட்ரி தான், ஜப்பான் மட்டும்தான். ஸோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அமெரிக்கால 2, யூரோப்ல 4 கண்ட்ரி, அதுக்கப்புறம் ஏசியால ஒரே கண்ட்ரி. ஸோ ஓவரால 7 கண்ட்ரிஸ் ஆயிடுச்சுங்களா? இவங்களுடைய அப்ஜெக்டிவ் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செக்யூரிட்டி, எனர்ஜி, எக்கனாமிங்க. அதாவது வந்துட்டு CSEE அப்படின்ற கோடு வேர்டு மூலமா
மூலியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. செக்யூரிட்டி, எனர்ஜி, எக்கனாமி, இதுதான் இவங்களோட மேஜர் ஃபோக்கஸாக இருக்குது. அண்ட் இந்தியா வந்துட்டு இதில் மெம்பர் கண்ட்ரி கிடையாது. அது இந்தியா வந்துட்டு மெம்பர் ஆக்கணும் அப்படின்றத தான் யூஎஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. அண்ட் அடிஷன் டு தட் G7 பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பெர்மனண்டான ஆஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் எதுவும் கிடையாதுங்க. இந்த வருஷம் G7 மீட்டிங் ஜெர்மனியில் நடந்துச்சு. அதில் ஒரு நோட்டபிளான விஷயம் நீங்கள் என்ன கவனிக்கணும்னா, இந்தியாவை அந்த மீட்டிங்கில் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாட் ஓன்லி இந்தியா, அலாங் வித் இந்தியா பிரிக்ஸ் கண்ட்ரிஸான சவுத் ஆஃப்ரிக்காவையும் வந்துட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க இன் அடிஷன் டு சம் அதர் கண்ட்ரிஸ். ஸோ நம்மளுக்கு இந்தியா அட்டன் பண்ணது G7 மீட்டிங்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்த G7 மீட்டிங் 2022 ஜூன் மாதத்தில் நடந்துச்சுங்க அந்த மீட்டிங்கு. அதில் அவர் அட்டன் பண்ணப்ப எதை ஹைலைட் பண்ணியிருந்தாருன்னா, நம்ம இந்தியாவுடைய ஓன் இனிஷியேட்டிவான லைஃப் கேம்பெயின், நம்ம இதை ஏற்கனவே வந்துட்டு நம்ம IPM சீரியஸில் இதை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதை பற்றி தெரியாதவங்க நீங்கள் அந்த வீடியோவை போயிட்டு கோத்ரூ பண்ணுங்கள். நம்ம IPM பிளேலிஸ்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா we have given the சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் அக்டோபர் 20 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அந்த சீரியஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். அதில் இந்த லைஃப் கேம்பெயின்ன்றது எப்படி ஒரு ஆட்டிடியூட்னல் சேஞ்சஸ் மூலியமாக கிளைமேட்டிக் சேஞ்சை டேக்கிள் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ யூ கேன் கோ த்ரூ தட். இஸ் இட் ஃபைன்? Now going into the question, G7 is an intergovernmental organization formed in 1975 and meets annually to discuss interests like economy, security, energy. கரெக்டுங்களா? இதை தானே நம்ம சொல்லியிருந்தோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. G7 countries are UK, Canada, France, Germany, India. இந்தியா கிடையாதுங்க. ஆப்ஷனில் பாருங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். Now go to the option. ஏல 2 இருக்குது, அதை எலிமினேட் பண்ணுங்க. பிலையும் 2 இருக்குது, அதையும் எலிமினேட் பண்ணிடலாமா? டிலையும் 2 இருக்குது, அதையும் எலிமினேட் பண்ணிடலாமா? ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் C 1 and 3 only. Third statement திரும்ப கிராஸ் வெரிஃபை பண்ணுங்க. Indian Prime Minister attending the G7 Summit 2022 in Germany, he highlighted the அந்த லைஃப் இனிஷியேட்டிவ், அதுவும் கரெக்ட். ஸோ அப்போ வந்துட்டு C option 1 and 3 அதுதாங்க கரெக்ட் ஆன்சர். Now moving into the next question. With reference to DNA technology use and application regulation bill 2019, consider the following statements. Number 1. The bill proposes to allow collection of samples from private parts of human body for DNA profiling and DNA preservation with the approval of a regulatory body. Statement 2. It suggests that a national DNA profiling board and a national DNA bank be set up in Hyderabad, with every state having a regional DNA data bank. Statement 3. The bill also makes it clear there is no need for DNA laboratory to get approval from DNA board to undertake DNA profiling. Which of the statements given above are correct? Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணிங்களா? இது இன்னைக்கு ஹெட்லைன்ஸில் ஹிந்து பேப்பரில் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் இந்த டிஎன்ஏ ரெகுலேஷன் பில்லை பற்றியும் டிஎன்ஏ டெஸ்ட்டை பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்கங்க. இது உங்களுக்கு UPSC மெயின்ஸ் எக்ஸாமில் GS பேப்பர் 4 எத்திக்ஸில் இது ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? அண்டு GS பேப்பர் 2 பாலிட்டியில் அவங்க ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்கலான்னா அந்த டிஎன்ஏ ரெகுலேஷன் பில் வச்சு கொஷின்ஸ் கேட்கலாம். எத்திக்ஸில் இது எப்படி சார் கேட்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்துட்டு எத்திக்கல் இஷ்யூஸான ரைட் டு பிரைவசி வர்சஸ் ஜஸ்டிஸ் அப்படின்ற ஆஸ்பெக்ட்ல யூ கேன் டிஸ்கஸ். புரியுதுங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இந்த டிஎன்ஏ ரெகுலேஷன் பில் அப்படின்றத டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி டிஎன்ஏவுடைய ஒரு சில பேசிக்ஸ் மட்டும் படிப்போம். டிஎன்ஏ அப்படின்றது நம்மளுடைய பாடியில் இருக்கிற செல்லுல இருந்து இந்த டிஎன்ஏவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாங்க. இது வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவலுக்குமே வந்துட்டு இட் வில் பி வேரிங். புரியுதுங்களா? எக்ஸப்ட் இன் கேஸ் ஆஃப் ட்வின்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஐடென்டிக்கலாக இருக்கிற ட்வின்ஸில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நம்ம இந்த டிஎன்ஏ வந்துட்டு அந்த அளவு வேரியேஷன்ஸ் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பட் when it comes to most of the other peoples, each and every individual in the world, they will be having a unique set of DNA. புரியுதுங்களா? இந்த டிஎன்ஏ வச்சு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஆன்சிஸ்ட்ரல் லீனேஜை கண்டுபிடிக்கலாங்க. அதாவது உங்களோட டிஎன்ஏ வச்சு உங்கள் தாத்தா யாரு, உங்கள் அப்பா யாரு, உங்களுடைய பையன் யாரு அப்படின்ற அந்த ஆன்சிஸ்ட்ரல் லீனேஜ் இருக்குது இல்லையா, அதை வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்பர் 1. செகண்டு, உங்களுக்கு வரக்கூடிய ஃபியூச்சரில் வரக்கூடிய சக்செப்டபிள் டிசீசஸ்லாம் இருக்கும் இல்லையா உங்களுக்கு வர்றது, அதை வந்துட்டு we can get an idea through DNA டெஸ்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பர்பஸஸ்க்கு வந்துட்டு டிஎன்ஏவை யூஸ் பண்ணிக்கலாங்க. பட் நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டை அதிகமாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று போலீஸில் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனுக்கு பயன்படுத்துகிறாங்க, இன்னொன்று மேரேஜில் இன்ஃபிட்
இன்ஃபிடிலிட்டி இஷ்யூஸ் வரும் இல்லையா, அதாவது வந்துட்டு துரோகம் பண்ணிட்டாங்க, இவங்க ஏமாத்திட்டாங்க அப்படின்றப்ப வந்துட்டு இவர் இவங்களுக்கு பிறந்த பையன்தானா இல்லை இவங்களுக்கு பிறந்த பொண்ணு தானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டுக்கு தாங்க அதிகமாக வந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டை இப்போ வந்துட்டு கண்ட்ரியில் பயன்படுத்துகிற ஒரு சினாரியோ ரைஸ் ஆகிடுச்சு. சரி, அப்போ இந்த டிஎன்ஏ வந்துட்டு போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுறப்ப அவங்க எந்தெந்த விஷயங்கள் மூலயமா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரிமினல் நடந்த கிரைம் சீனில் இருக்கக்கூடிய சலைவா, அதாவது எச்சி, செகண்டு ஹேர், மூணாவது பிளட் சாம்பிள்ஸ், அதுக்கப்புறம் நாலாவது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஏதாவது மசுலர் டிஷ்யூஸ், அஞ்சாவது நம்மளுடைய நெயில்ஸ். புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த 5 விஷயங்களில் வச்சு போலீஸ் வந்துட்டு ஒரு பர்சனுடைய அந்த சஸ்பெக்டட் பிளேஸ் ஆர் கிரைம் சீனில் இருக்கிற சஸ்பெக்டட் கிரிமினல்ஸை தே கேன் ஈஸிலி ட்ராக். அவங்க அதை வச்சு அவங்களுடைய டிஎன்ஏ ப்ரொஃபைல்ஸ் மூலிமா வந்துட்டு இவர் இப்படி தான் இருப்பார் அப்படின்ற அந்த பிக்சரைசேஷனும் கலெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க அரெஸ்ட் பண்ணுறப்ப தே கேன் டூ எ கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் ஆல்சோ. புரியுதுங்களா? இந்த பர்பஸஸ்க்கு தான் டிஎன்ஏ டெஸ்ட்டை இந்தியாவில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, now we will go into this DNA use and application regulation bill 2019. இது பில் ஸ்டேட்ல தாங்க இருக்குது. நம்ம கண்ட்ரியில் இன்னைக்கு வரைக்குமே வந்துட்டு we have not regulated it, அதாவது ஒரு லாவா பாஸ் பண்ண முடியல. சரிங்களா? அது ஏன் பண்ண முடியல அப்படின்றத நம்ம வந்துட்டு செகண்ட் ஹாஃப் ஆஃப் த டிஸ்கஷன்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த பில்லில் என்னென்ன அப்ஜெக்டிவ்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 விஷயம் தாங்க பண்ணணும்னு நினச்சோம். அதாவது நேஷனல் லெவலில் ஒரு டேட்டா பேங்க் இந்த டிஎன்ஏ எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறது, இன்னொன்று ரீஜனல் ஸ்டேட் லெவலில் ஒரு டிஎன்ஏ டேட்டா பேங்க் இதை வந்துட்டு செட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரிங்களா? இந்த டேட்டா பேங்க்ல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சப்போஸ் when it comes to போலீஸ் இன்வெஸ்டிகேஷன், அப்போ அவங்க என்ன பண்ணணும்னா மொத்தமாகவே ஒரு 5 இண்டெக்ஸஸ் தான் மெயின்டைன் பண்ணணும் அந்த நேஷனல் டேட்டா பேங்க்ல. என்னென்னா, ஃபர்ஸ்ட் அந்த கிரைம் சீனில் நடந்த என்னென்ன டிஎன்ஏஸ்ல அவைலபிளாக இருக்குது அதை மெயின்டைன் பண்ணணும். செகண்ட், யார் சஸ்பெக்ட்ஸ் அப்படின்ட்டு அவங்க மெயின்டைன் பண்ணணும். மூணாவது, குற்றவாளிகள் யாரு அப்படின்றத மெயின்டைன் பண்ணலாம். நாலாவது, யார் வந்துட்டு திடீர்னு காணாம போயிட்டாங்க, அதாவது அந்த இறந்தவங்களுக்கு இல்ல விக்டிம்க்கு சம்பந்தம் ஆனவங்க யாராவது மிஸ்ஸிங் ஆயிருக்கிறாங்கன்னா அந்த பர்சன்ஸோடைய டிஎன்ஏ. அஞ்சாவது வந்துட்டு பாத்தீங்கன்னா இறந்தாங்க இல்லையா அவங்களுடைய டிஎன்ஏ. ஸோ இந்த 5 தான் சொல்ல இந்த டேட்டா பேங்க்ல ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல மெயின்டைன் பண்ண சொல்லி இருக்கிறாங்க இந்த டிஎன்ஏ ரெகுலேஷன் பில்லுல. சரி, இந்த டேட்டா பேங்க்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்துட்டு தனியா டிஎன்ஏ ரெகுலேட்டரி போர்டு அப்படின்றத கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த நேஷனல் டேட்டா பேங்க்ல இருந்து லெபார்டரிஸ்ல அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸை அனலைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதை அனலைஸ் பண்றதுக்கு அக்ரெடிஷன் யார் வந்து ரைட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ ரெகுலேட்டரி போர்டு தாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு அது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. சரிங்களா? இன் அடிஷன் டு தட், போலீஸ் வந்து ஒருத்தவங்களை அரெஸ்ட் பண்ணி அவங்களுடைய டிஎன்ஏ சாம்பிள்ஸை அவங்ககிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி இதுக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு சில ரெகுலேஷன்ஸுமே கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்தாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுடைய ப்ரைவசியை வந்துட்டு வயலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், ஆர்டிகல் 21 ரைட் டு ப்ரைவசியை ஒன் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை ஆட் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷனான அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனான டிஎன்ஏவை எடுக்கிறதுக்கு அவங்க இண்டிவிஜுவலோடைய பர்மிஷன் தேவை. ஆனால் இது எங்கே சார் தேவை அப்படின்னா, அவங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கிற ஒரு பர்சன்ஸோடைய கிரைமோடைய இன்டென்சிட்டின்றது, அதாவது 7 வருஷத்துக்கு மேலே பனிஷ்மெண்ட் ஆகிறது இல்லை டெத் சென்டென்ஸாக இருந்தால் அந்த மாதிரி இருக்க கிரிமினல்ஸ் கிட்ட வி டோன்ட் நீட் தி கன்சென்ட். 7 வருஷத்துக்கு கம்மியான தண்டனையாக இருக்குதுன்னா கன்சென்ட் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். புரியுதுங்க? அதாவது அவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் டிஎன்ஏவை கலெக்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி போலீஸ் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கோர்ட் ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி குற்றவாளின்னு ஒருத்தவங்களை அறிவிச்சு அந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க இல்லையா, அப்போ வந்துட்டு அந்த பர்டிகுலர் கேஸில் இருக்கிற தேவையில்லாத சஸ்பெக்ட்ஸு, அப்புறம் வந்துட்டு அந்த மிஸ்ஸிங் ஆன பர்சன்ஸு, அப்புறம் அந்த கிரைம் சீனில் நடந்த இன்வால்வ்டு பர்சன்ஸோடைய டிஎன்ஏ இதெல்லாம் வந்துட்டு ரிமூவ் பண்ண சொல்லி அந்த கன்சர்ன்டு பர்சன்ஸ் போலீஸ் கிட்ட கேட்கலாங்க. அதுக்கும் இந்த பில்லில் ரைட்ஸ் இருக்குது. இல்லை அவங்க கோர்ட் கிட்டையும் அவங்களுடைய டிஎன்ஏ டேட்டா பேஸை ரிமூவ் பண்ணிக்கோங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த மேஜர் ப்ரொவிஷன்ஸ் தாங்க வந்துட்டு ஓவராலாக இந்த டிஎன்ஏ ரெகுலேஷன் போர்டில் கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதாவது தேர் வில் பி டிஎன்ஏ ரெகுலேட்டரி போர்டு, அப்புறம் நேஷனல் லெவலில் ஒரு டேட்டா பேங்க், ரீஜனல் லெவலில் டேட்டா பேங்க், அப்புறம் போலீஸ் வந்துட்டு அந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பண்றப்ப தி ஹவ் டு மெயின்டைன் 5 இண்டிசஸ். அந்த 5 பேர் சஸ்பெக்டட் கிரிமினல்ஸ், மிஸ்ஸிங் பர்சன்ஸ், அப்புறம் ப்ரொஃபைல்ஸ் இந்த கிரைம் சீன், இவங்கெல்லாம் வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிறப்ப தே கேன் ஆஸ்க் ஃபார் ரிமூவல் ஃப்ரம் தி போலீஸ் தேர் டிஎன்ஏ டேட்டா பேஸ். புரியுதுங்களா?
சரி, இந்த விஷயத்தை கவர்மெண்ட் கொண்டுட்டு வந்திருந்தாங்க. பட் இதுல என்ன சார் கன்சர்ன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் நான் யாருக்குமே சொல்லியிருந்தாங்க, அதாவது வயலேஷன் ஆஃப் ரைட் டு பிரைவசி, ஆர்டிகல் 21 டைரக்டா வயலேட் பண்ணுது. இன்னொரு விஷயம், நீங்க வந்துட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 20 நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருப்பீங்க, அதாவது பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ்லயுமே ஒருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் அரெஸ்ட் பண்ற ஒரு குற்றவாளியை வச்சு அவங்களையே வந்துட்டு நீங்க குற்றம் பண்ணீங்கன்னு சொல்லி எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் ரைட் டு செல்ஃப் இன்கிரிமினேஷன்ன்றது. அந்த விஷயத்தையுமே வந்துட்டு கான்ஸ்டிடியூஷன்ல வயலேட் பண்ற மாதிரி இருக்குது. குற்றவாளி அரெஸ்ட் பண்ணிட்டு அவர்கிட்டயே இருந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி குற்றவாளியா அனௌன்ஸ் பண்றது அப்படின்றதுமே வந்துட்டு வயலேஷன் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஆல்சோ. ஸோ அந்த விஷயத்தையுமே வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் கன்சிடர் பண்றாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு நான் இதை உங்கள்கிட்ட ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இது ஒரு எத்திக்கல் இஷ்யூவாகவும் பார்க்கப்படுது, ஜஸ்டிஸ் வர்சஸ் ரைட் டு பிரைவசின்னு. அது ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் கன்சர்னுங்க. செகண்ட் மேஜர் கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்துட்டு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்கு போலீஸ் பயன்படுத்துறாங்க இல்லையா, அவரத்துக்கும் வாய்ப்பு இருக்கு. அது எப்படி சார் எரர் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கிரைம் சீன்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா சஸ்பெக்டட் கிரிமினல்ஸோ இல்ல அஃபெண்டர்ஸ் குற்றவாளிகளுடைய டிஎன்ஏ மட்டும் இருக்காதுங்க. அதாவது அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய டிஎன்ஏ உடைய சாம்பிள்ஸும் அங்க கிடைக்கலாம் அந்த கிரைம் சீன்ல. அப்ப அதெல்லாம் வந்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கலெக்ட் பண்றப்ப தே நீட் டு பி ப்ராப்பர்லி ட்ரெயின்டு. அப்போ அந்த ட்ரெயின்டு போலீஸால் மட்டும்தான் அந்த டிஎன்ஏ சாம்பிள்ஸை ப்ராப்பராக கலெக்ட் பண்ணி அதை வந்துட்டு அனாலிசிஸ் பண்ணி ப்ராப்பர் எவிடன்ஸாக கோர்ட்டில் யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, அது ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி வந்துட்டு அன்வான்டான பர்சன்ஸ் குற்றவாளியை தவிர ரிமைனிங் இருக்கிற அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்களுடைய டேட்டா பேஸ்லாம் டிஎன்ஏ டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணுறது வந்துட்டு ஒரு பயாலஜிக்கல் சர்வேலன்ஸாக பார்க்கப்படுது. குற்றவாளியை வந்துட்டு டிஎன்ஏ டேட்டா பேஸை வச்சிருந்தா பரவாயில்ல, அதுலேயுமே பிரைவசி கன்சர்ன் இருக்குதுன்னா அந்த தண்டனைக்கு சம்மந்தமே இல்லாதவங்களுடைய டிஎன்ஏ டேட்டா பேஸ் ஒரு பிரைவசி கன்சர்ன்ஸை டைரக்டா வயலேட் பண்ற மாதிரியும் இருக்கு. ரெண்டாவது, இது வந்துட்டு அவங்களுடைய பயாலஜிக்கலா வந்துட்டு அவங்கள சர்வேலன்ஸ் பண்ற மாதிரி, ஏன்னா அவங்களுடைய ஜெனட்டிக்கல் லீனேஜ் என்ன, அவங்களுக்கு என்னென்ன டிசீசஸ் வரலாம், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு we can gather from a DNA. புரியுதுங்களா? Now going into the question, statement 1. The bill proposes to allow collection of samples from private parts of the human body for DNA profiling and data preservation with the approval of the regulatory body. Third statement படிங்க. The bill also makes it clear that there is no need for DNA laboratory to get approval of the DNA board to undertake DNA profiling. Friends, UPSC examinationல நீங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், காமன் சென்ஸ் எக்ஸாம் ஹால்ல பயன்படுத்துங்க. அதாவது வந்துட்டு நீங்க மேபி DNA டெக்னாலஜி இந்த ரெகுலேஷன் பில்ல படிக்காம கூட எக்ஸாம் ஹாலுக்கு போயிருக்கலாங்க. பட் ஆனா நீங்க உங்க காமன் சென்ஸ் எக்ஸாம் ஹால்ல பயன்படுத்தினீங்கனாலே you can crack some of the questions very easily. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்லுவேன்னா இந்த கொஸ்டின் தாங்க. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் செப்பரேட்டா படிச்சீங்கன்னா ரெண்டும் கான்ட்ரடிக்ஷனா இருக்குதா இல்லையா, இதுவும் அதுவும் கான்ஃபிளிக்டா இருக்குதா இல்லையா படிச்சு பாருங்க. டிஎன்ஏ சாம்பிளை வந்துட்டு ப்ரொஃபைலிங் பண்ணி அதை கலெக்ட் பண்றதுக்கு வந்துட்டு ரெகுலேட்டரி போர்டோடைய அப்ரூவல் கண்டிப்பா தேவை. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல பாருங்க, அந்த லெபார்டரிக்கு வந்துட்டு அப்ரூவலே தேவையில்லை. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட் ஒன்னா இருக்க வாய்ப்பு இல்லை. புரியுதுங்களா? கான்ஃபிளிக்டிங்கா இருக்கா? எய்தர் ஒன்னு கரெக்டா இருக்கலாம், இல்லைன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கலாம். அப்ப ஆப்ஷனை செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் சேர்ந்து ஒன்னா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷனை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணுங்க. சி ஆப்ஷனை வந்துட்டு எலிமினேட் பண்ணிடலாமா, டி எலிமினேட் பண்ணிடலாமா? சரி, கரெக்ட் ஆன்சர் லைஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. புரியுதுங்களா? ஸோ ஆன்சர்ல வந்துட்டு எய்தர் ஏ இருக்கலாம், இல்லைனா பி இருக்கலாம். இப்போ ஏவும் பி ஆப்ஷனும் பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன காமனாக இருக்குன்னு பாருங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கரெக்டுன்னு தெரிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? இப்போ வி ஹவ் டு நேரோ டவுன் எய்தர் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் தேர்ட் ஸ்டேட்மெண்ட். இந்த இடத்துல தாங்க வந்து நிற்கிறோம். புரியுதுங்களா? அப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிச்சு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இந்த இடத்துல திரும்ப வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாசிட்டிவா இருக்குது. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு there is no அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி வேர்டு வந்துட்டு நெகட்டிவா இருக்குது. யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ல டிப்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ல பெசிமிஸ்டிக் ஸ்டேட்மெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் ராங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த லாஜிக்கை பயன்படுத்திங்கன்னா தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிடலாம். அப்பனா வந்துட்டு பில வந்துட்டு 3 இருக்கு, அதை எலிமினேட் பண்ணிருங்க. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஹியர் இஸ் 1 and 2 ஒன்லி. புரியுதுங்களா? நம்மளுக்கு இந்த டிஎன்ஏ ரெகுலேஷன் பில்னா என்னன்னே தெரியாம ஆன்சரை எடுத்துட்டோம். ஆனா நம்ம கான்செப்சுவல் கிளாரிட்டியில இவ்வளவு நேரம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. இந்த பில் ப்ரொபோசஸ் கலெக்ஷன் ஆஃப் சாம்பிள்ஸ் ஃப்ரம் பிரைவேட் பார்ட்ஸ் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. என்னென்ன 5 விஷயம் சொல்லியிருந்தோம் அந்த பிரைவேட் பார்ட்ஸ்ல. ஃபர்ஸ்ட் பிளட்,
செகண்ட் ஹேர், மூணாவது சலைவா, நாலாவது மசிலுலர் டிஷ்யூஸ், அஞ்சாவது நெயில்ஸ் நகம். புரியுதுங்களா? இந்த 5 விஷயத்தை வச்சு கலெக்ட் பண்ணி தே கேன் டூ தி டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இட் will suggest that a national DNA profiling board and a national DNA bank be set up in Hyderabad with every state having a regional DNA data bank. அதை தானே சொல்லியிருந்தோம். ஒரு நேஷனல் பேங்க் இருக்கும், ஒரு ஸ்டேட் பேங்க் இருக்கும், அதை ரெகுலேட் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்சோ ரைட். Now moving into the third statement, the bill also makes it clear there is no need for DNA laboratory to get approval of the DNA board to undertake DNA profiling. இது நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போ பில்லோட ப்ரொவிஷன்ஸ்ல சொல்லியிருந்தோம். அந்த ஒரு லெபார்டரியில ஒரு டிஎன்ஏ டெஸ்டிங் பண்றதுக்கு முன்னாடி ரெகுலேட்டரி போர்டோடைய அங்கீகாரம், அக்ரெடிஷன் அப்படின்றது முக்கியம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ நீங்க காமன் சென்ஸ் பயன்படுத்தினாலும் ஆன்சர் எடுக்கலாம், கான்செப்சுவல் கிளாரிட்டி பயன்படுத்தினாலும் ஆன்சர் எடுக்கலாம். இஸ் இட் ஃபைன்? நவ் மூவிங் இன்டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின். வித் ரெஃபரன்ஸ் டு தி பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். நம்பர் 1, பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் January 1948 by Prime Minister Jawaharlal Nehru. Statement 2, the minimum amount one can donate in the Prime Minister National Relief Fund is ₹10. Which of the statements given above is are correct? Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணிங்களா? இது இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்கங்க. இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுன்றது இதோடைய பேசிக்ஸ் உங்களுக்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் மட்டும் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனில் நீங்கள் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் மிட்டிகேஷன் ஸ்டெப்ஸ் எழுதுவீங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்லலாம்னா, அதாவது கவர்மெண்ட் வந்துட்டு என்னென்ன மெஷர்ஸ் எடுத்து ஒரு டிசாஸ்டர் நடந்துட்ட பிறகு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் ரிலீஃப் ஃபண்ட் மூலிமா வந்துட்டு தே கேன் ப்ரொவைட் சம் இன்சென்டிவ் டு பீப்புள் அப்படின்னு சொல்லி யூ கேன் டிஸ்கஸ் இட். ஸோ GS பேப்பர் 3ல this is relevant and UPSC prelims பொறுத்த வரைக்குமே வந்துட்டு இதோட பேசிக்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்றது முதல்ல 1948ல நம்ம இந்தியன் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு இன்ட்ரடியூஸ் பண்ணதுங்க. சரிங்களா? இது ஏன் சார் அவர் அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா வந்து பார்ட்டிஷன் ஆயிருந்துச்சு இல்லையா? பார்ட்டிஷன் ஆனதில் வந்துட்டு இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சப்ப அந்த பார்ட்டிஷன் ரிலேட்டடாக வந்துட்டு நிறைய கம்யூனல் கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்துருந்துச்சு. அண்ட் நிறைய பேர் ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி பாகிஸ்தான்ல இருந்தும் திரும்ப ரீமைக்ரேட் ஆகி இந்தியாவில் வந்து ரீசெட்டில்மெண்ட் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு பிரைம் மினிஸ்டர் சைட்ல இருந்து ஒரு சப்போர்ட்டிவா ஒரு ஃபண்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு பண்ணது தாங்க இந்த பிரைம் மினிஸ்டர் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட். பட் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் இதோட அப்ஜெக்டிவ்ன்றது சேஞ்ச் ஆயிடுச்சுங்க. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அண்ட் மேன்மேடு டிசாஸ்டர்ஸ் இருக்கு இல்லையா? இதுல வந்து அஃபெக்ட் ஆனவங்களுக்குமே வந்துட்டு இந்த ஃபண்டை யூஸ் பண்றாங்க. என்னென்ன நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஜியோகிராஃபில படிச்சது தாங்க. ஃப்ளட்ஸ், ஸ்டார்ம்ஸ், எர்த்குவேக்ஸ் இதனாலலாம் அஃபெக்ட் ஆகுறாங்க இல்லையா? அதுல இருக்கிறவங்களுக்கு we are providing this fund. and man-made disasters ஆன டெரரிஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன், ஒரு ஃப்ளைஓவர் கொலாப்ஸ், ஒரு பிரிட்ஜ் கொலாப்ஸ், இப்போ குஜராத்ல கூட ஒரு பிரிட்ஜ் வந்து கொலாப்ஸ் ஆயிருக்குன்னு நீங்க பேப்பர்ல வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஃபயர் ஆக்சிடென்ட், பஸ் ஆக்சிடென்ட், ரயில் ஆக்சிடென்ட், இந்த மாதிரி விஷயம் இருக்குது இல்லையா? இதுக்குமே வந்துட்டு இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டை பயன்படுத்தலாம். இதுக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்களா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாதுங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவா ஒரு சில விஷயத்துக்குமே வந்துட்டு ஹியூமானிட்டேரியன் கிரவுண்ட்ஸ்ல இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டை பயன்படுத்துறாங்க. அது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஒரு ஹார்ட் சர்ஜரி, கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், இல்ல ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட், இல்ல ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்குமே வந்துட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டை பயன்படுத்தலாம். ஆனா வந்துட்டு பார்ஷியலான ஒரு அசிஸ்டன்ஸ் தான் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. பிரைம் மினிஸ்டர்ஸ் நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுக்கு யாரெல்லாம் வந்துட்டு பணம் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இண்டிவிஜுவல்ஸுங்க, யாராவது கம்பெனி ஆர்கனைசேஷன்ஸ், ட்ரஸ்ட், கம்பெனிஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு இவங்க எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணலாங்க. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட பட்ஜெட்ல இருந்து இந்த நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுக்கு நம்ம தனியாலாம் எதுவுமே ஒதுக்கல. இது எல்லாமே வாலண்டரியா வர கான்ட்ரிபியூஷன்ஸ் தான். இதுல மினிமம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 100 ரூபாங்க. இதே மாதிரி கோவிட் டைம்ல 2020ல பிரைம் மினிஸ்டர்ஸ் கேர்ஸ் ஃபண்ட், அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் சிட்டிசன் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரிலீஃப் இன் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் ஃபண்ட், PM கேர்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க கோவிட் டைம்ல பேண்டமிக்கு. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குதுங்க. ஏன்னா அங்க மினிமம் கான்ட்ரிபியூஷன்ன்றது 10 ரூபாய். ஆனா இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் நேச்சுரல் ரிலீஃப் ஃபண்டில் மினிமம் கான்ட்ரிபியூஷன்ன்றது 100 ரூபாய். புரியுதுங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸையும் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் கோயிங் இன்டு தி கொஸ்டின். ஃபர்ஸ்ட்
statement, Prime Minister's National Relief Fund was established in 1948 by Prime Minister Jawaharlal Nehru. அது கரெக்ட். அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிங்க. The minimum amount one can donate in the Prime Minister National Relief Fund is ₹10. அது தப்பு. PM CARES ஃபண்டுக்கு தான் ₹10. நேஷனல் ரிலீஃப் ஃபண்டுக்கு ₹100. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிட்டு ஆப்ஷன் பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். புரியுதுங்களா? Now moving into the next question. With reference to PM Kusum scheme, consider the following statements. Number 1. PM Kusum consists of 3 components and aims to add a solar capacity of 30.8 gigawatt by 2022. Statement 2. PM Kusum scheme would provide additional income to farmers by giving them the option to sell additional power to the grid through solar power projects set up on their barren lands. Statement 3. PM Kusum scheme focuses on pumps of 3 horsepower and higher capacities and hence act as a blessing for small and marginal farmers. How many of these statements are correct? Friends, take your time and answer this question. ஆன்சர் பண்ணிங்களா? இந்த பிஎம் குசும் ஸ்கீம் அப்படின்றதும் இந்த மேன் கி பாத்தில் பிரைம் மினிஸ்டருடைய ஸ்பீச்சில் இந்த ஸ்கீமை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாருங்க. என்னன்னா நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் சோலார் பம்ப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாரு. சரி, நம்மளுக்கு யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரிலிமினரி ஆஸ்பெக்டில் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லேருந்து கொஷின்ஸ் கண்டிப்பாக கேட்குறாங்கங்க. குறைஞ்சது 5 கொஷினாவது வருது. அதுலேயும் எங்கேருந்து கேட்குறாங்கன்னா உங்களுடைய கவர்மெண்ட் பட்ஜெட் இந்த வருஷம் பாஸ் பண்ணது, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக் சர்வே, அதுல இருந்து தாங்க கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பிக் பண்ணுவாங்க. இன் அடிஷன் டு தட் கரண்ட் அஃபேர்ஸ்ல வர கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல இருந்தும் கொஸ்டின்ஸ் பிக் பண்றாங்க. சரி, அதனால இந்த பிஎம் குசும் ஸ்கீம் உங்களுக்கு பிரிலிமினரி ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல ஏன் வந்துட்டு இந்த ஸ்கீம் முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீமோடைய ஃபங்க்ஷனிங் இயர் இந்த வருஷத்தோட முடியுதுங்க. 2022 முடியுது. இதே மாதிரி 2022 முடிகிற இன்னொரு ஸ்கீம் பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா கிராமின் பத்தி படிச்சிருந்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்குதுங்களா? அதுவும் 2022 முடியுது. இந்த பிஎம் குசும் ஸ்கீமும் 2022 முடியுது. இந்த ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் படிக்கிறப்ப இந்த டெட்லைன் இயரை தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த ஸ்கீமை யார் ஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் நியூ அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜிங்க. இதோடைய டார்கெட்டட் இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு 30.8 கிகாவாட் எனர்ஜியை வந்துட்டு 2022 கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி 2019 ஸ்டார்ட் பண்ண ஸ்கீம் தான். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் தான் இந்த ஸ்கீமை வந்து டார்கெட்டே பண்ணியிருக்கிறோம். இது எதுக்காக சார் இந்த மாதிரி வந்துட்டு இந்த ஸ்கீம்ல சோலார் கெப்பாசிட்டியை வந்துட்டு ப்ரொமோட் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேஜர் அப்ஜெக்டிவ் 2 தாங்க. ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி கொடுக்கணும், ரெண்டாவது வாட்டர் செக்யூரிட்டி கொடுக்கணும். புரியுதுங்களா? இன் அடிஷன் டு தட் தே வில் பி ஆல்சோ கெட்டிங் எனர்ஜி செக்யூரிட்டி. ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் அட்ரஸ் பண்றதுக்கு தான் வந்துட்டு கவர்மெண்ட் வந்துட்டு பிஎம் குசும் ஸ்கீமா கொண்டுட்டு வந்தாங்க. இதுல ஓவராலா பாத்தீங்கன்னா 3 காம்பனன்ட்ஸ் இருக்குதுங்க. காம்பனன்ட் ஏ, காம்பனன்ட் பி, காம்பனன்ட் சி அப்படின்னு சொல்லுவாங்க. காம்பனன்ட் ஏல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 மெகாவாட் வந்துட்டு ரெனியூவபிள் எனர்ஜி, கிரிட் கனெக்டடான ரெனியூவபிள் எனர்ஜி வந்து ஜெனரேட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு எனர்ஜி ஜெனரேட் பண்றதா மேஜர் அப்ஜெக்டிவா வச்சிருக்காங்க காம்பனன்ட் ஏல. காம்பனன்ட் பில வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 20 லட்சம் பேருக்கு சோலார் பவர்டு அக்ரிகல்ச்சரல் பம்ப்ஸ். இதுல முக்கியமான விஷயம் நீங்க என்ன கவனிக்கணும்னா சோலார் பம்ப்ஸை வந்துட்டு 2 வகையில வந்துட்டு கவர்மெண்ட் ப்ரொமோட் பண்றாங்க. ஒன்னு ஆஃப் கிரிட், இன்னொன்னு வந்துட்டு கிரிட்ல கனெக்ட் பண்றது. ஆஃப் கிரிட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது வந்துட்டு ஒரு மலைப்பகுதியிலயோ இல்ல ஒரு ரிமோட்டஸ்ட் லொகேஷன்லாம் இருக்குது இல்லையா, வில்லேஜஸ், அங்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரிட்ல எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷனே இருக்காது. அப்படி இருந்தாலும் வந்துட்டு கிரிட்ல கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு கனெக்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி அவைலபிள் பண்ணணும், அது மூலியமா அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவ்ல காம்பனன்ட் பில என்ன பண்றாங்கன்னா ஒரு 20 லட்சம் பேருக்கு கவர்மெண்ட் வந்துட்டு இந்த சோலார் பவர்டு அக்ரிகல்ச்சரல் பம்ப்ஸை ப்ரொமோட் பண்றாங்க. சரிங்களா? காம்பனன்ட் சியை பொறுத்த வரைக்கும் கிரிட் கனெக்ஷன்ல வந்துட்டு ஒரு 15 லட்சம் பேருக்கு வந்துட்டு we are promoting solar pumps. Component C ல electricity சோலார் பம்ப்ஸ்ல இருந்து அக்ரிகல்ச்சருக்கு எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணலாம். எக்ஸஸா அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றத கிரிட்ல கனெக்ட் பண்றது மூலமா அவங்களுக்கு அடிஷனல் இன்கம் கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் வந்துட்டு ஆன் கிரிட்ல இருக்கிற அட்வான்டேஜ். ஆஃப் கிரிட்ன்றது ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, தேவையில்லாத வந்துட்டு செலவுகளை கம்மி பண்ணும் அண்ட் எனர்ஜி செக்யூரிட்டியும் ப்ரொவைட் பண்ணும். புரியுதுங்களா? இது தவிர வந்துட்டு காம்பனன்ட் ஏல நம்ம வந்துட்டு we are exclusively promoting renewable energy ஒரு 10,000 மெகாவாட். இதுதாங்க 3 காம்பனன்ட். இதுல என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மேஜர் பெனிஃபிட்டுங்க. என்னன்னா எலக்ட்ரிசிட்டிக்கு வந்துட்டு நிறைய சப்சிடிஸ் ஒரு கவர்மெண்ட்டுமே அக்ரிகல்ச்சருக்கு இப்போ கொடுத்துட்டு வராங்க. ஸோ அது வந்துட்டு ஓவராலா கம்மியாகும் அப்படின்னு பார்க்கப்படுது. ரெண்டாவது, இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ்க்கு ஒரு அடிஷ்னல் இன்கம்
ப்ரொமோட் பண்ணும். ஏன்னா இப்போ சப்போஸ் அக்ரிகல்ச்சரல் கிராப் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா கூட இந்த சோலார் எனர்ஜி அவங்க அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல இருந்து ஜென்ரேட் பண்ணி அதை கிரிட்ல கனெக்ட் பண்றது மூலியமா அவங்களால வந்துட்டு என்ன பண்ண முடியும், சோலார் எனர்ஜியை செல் பண்ண முடியும். ஸோ அது ஒரு அடிஷ்னல் இன்கமா பார்க்கப்படுது. அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு மேஜர் கிளைமேட்டிக் சேஞ்ச் டேக்கிள் பண்றதுக்கான மெஷர்ஸா பார்க்கப்படுது. இதுல என்னென்ன பிரச்சனைகள் ஆர் கன்சர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சோலார் பம்ப்ஸ் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ப்ரொமோட் பண்றாங்க இல்லையா அந்த ஸ்கீம்ல, பிஎம் குசும் ஸ்கீம்ல, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 ஹார்ஸ் பவர் அண்ட் ஹையருங்க. 3 ஹார்ஸ் பவர் அண்ட் ஹையர் அப்படின்றது ஒரு பெரிய சோலார் பம்ப் மோட்டாருங்க. அது வந்து யாருக்கு வந்துட்டு பெனிஃபிஷியலா இருக்கும்னா, லார்ஜ் ஃபார்மர்ஸ், நிறைய லேண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் பெனிஃபிட்டா இருக்கும். ஆனா நம்ம இந்தியாவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா 85% ஆஃப் த ஃபார்மர்ஸ் வந்துட்டு ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். 2 ஹெக்டேருக்கு கம்மியா இருக்கிறவங்க ஸ்மால் ஃபார்மர்ஸுங்க. அதுலயும் வந்துட்டு 1 ஹெக்டேருக்கு கம்மியா இருக்கிறவங்க மார்ஜினல் ஃபார்மர்ஸ். புரியுதுங்களா? அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்தியாவில் வந்துட்டு பாத்தீங்கன்னா 85% ஆஃப் த பாப்புலேஷன். அவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்துட்டு எந்த அளவுலயும் வந்துட்டு பயன்படாது. அதுதான் மேஜர் கான்ட்ரவர்சியா பார்க்கப்படுது. ரெண்டாவது, கவர்மெண்ட் சப்ளை பண்ணக்கூடிய இந்த சோலார் பம்ப்ஸ்ல அவைலபிலிட்டி இந்தியாலன்றது வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்குதுங்க. கவர்மெண்ட் வந்து சோலார் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் கண்டென்ட் ரெக்யர்மெண்ட்ன்ற ஒரு ப்ரொவிஷன் வச்சிருக்காங்க. இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ற சோலார் எனர்ஜிக்கு உண்டான ரா மெட்டீரியல்ஸ் வந்து தான் ப்ரொமோட் பண்றாங்க இந்த ஸ்கீம்ல. அப்ப இந்த சோலார் பம்ப்ஸ் பயன்படுத்துறதுக்கு சோலார் செல்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அது வந்துட்டு இந்தியாவில் அதோடைய அவைலபிலிட்டின்றது ரொம்ப கம்மி. ரெண்டாவது, இந்த சோலார் பம்ப்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அந்த ரிமோட்டஸ்ட் பிளேசஸ்க்கு இருக்க மார்க்கெட் ஃபெசிலிட்டி அப்படின்றதுமே ரொம்ப கம்மியா பார்க்கப்படுது. இதெல்லாம் தாங்க இதுல இருக்கிற மேஜர் சேலஞ்சஸ். சரி, now moving into the question. Number 1, PM Kusum scheme consists of 3 components and aims to add a solar capacity of 30.8 gigawatt by 2022. அதை தானே சொல்லியிருந்தோம், 3 components ABC ன்னு. கரெக்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, PM Kusum scheme will provide additional income to farmers by giving them the option to sell additional power to the grid through solar power projects to set up on their barren lands. அதுவுமே கரெக்ட். தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, PM Kusum scheme focuses on pumps of 3 horsepower and higher capacities and hence act as a blessing for small and marginal farmers. அது தப்பு. ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு தான் இது பயன்படாதுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அப்போ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டை எலிமினேட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கண்டிப்பாக கரெக்ட்னு தெரியும். அப்போ கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஒன்லி 2. பர்டிகுலர் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எலிமினேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக தப்புன்னு தெரியும். அப்போ சி ஆப்ஷனில் ஆல் த 3 அப்படின்றத எலிமினேட் பண்ணிடலாம். நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்றதையும் எலிமினேட் பண்ணிடலாம். புரியுதுங்களா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் ஷுட் லை பிட்வீன் ஒன்லி 1 ஆர் ஒன்லி 2 அப்படின்றப்ப வந்துட்டு we can have the probability of 50% கரெக்ட் நீங்கள் கெஸ் பண்ணீங்கன்னா. பட் நம்மளுக்கு அந்த நெசசிட்டி கிடையாதுங்க, ஏன்னா ஆன்சர் கண்டிப்பாக தெரியும். ஸோ த கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. Now moving into the today's mains answer writing practice question. Examine the progress of India emerging as a manufacturing hub of the world in defense sector. 10 marks, answer in 150 words. இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா GS பேப்பர் 3ல சயின்ஸ் அண்ட் டெக் காலம்ல டிஃபென்ஸ் செக்டார்ல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்ல இண்டிஜினஸ் டெக்னாலஜியை வச்சு கொஸ்டின்ஸ் UPSC எக்ஸாம்ல எவ்ரி இயர் கேட்டுட்டு தாங்க வராங்க. சரி, இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல C-295 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்றத பத்தி ஒரு ஆர்டிகல் வந்திருக்குங்க. அதில் பிரைம் மினிஸ்டர் நம்ம மேனுஃபேக்சரிங் ஹப் இன் டிஃபென்ஸ் செக்டார்ல ஒரு டைரக்ஷன்ல இப்போ வந்துட்டு பாசிட்டிவான டைரக்ஷன்ல மூவ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணிருக்காரு. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கொஸ்டின் செட் பண்ணிருக்கிறோம். சரி, இந்த கொஸ்டின் நீங்க அட்ரஸ் பண்றப்ப கண்டென்ட் அப்படின்ற மேஜரா வந்துட்டு எதை டிஸ்கஸ் பண்ணணும்னா, டிஃபென்ஸ் செக்டாரை பொறுத்த வரைக்கும் when it comes to launching the ballistic missiles and defense weapons, இந்தியாவில் வந்துட்டு டெக்னாலஜி அப்படின்றது DRDOல we have the indigenous டெக்னாலஜிங்க. பெரிய அளவுல வந்துட்டு எந்த பிரச்சனையும் கிடையாது. when it comes to drones we are importing from other countries. சரிங்களா? பட் ரிமைனிங் வெப்பன்ஸ் எல்லாமே வந்துட்டு இண்டிஜினஸா வந்துட்டு அக்னி, பிருத்திவி, திரிஷூல், நாக் அப்படின்னு சொல்லி we have the list of ballistic missiles. அதெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு சக்சஸ்ஃபுல்லா லான்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு நீங்க எழுதலாம். பட் when it comes to the other side, அதாவது டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு இருக்குது இல்லையா, அதாவது வந்துட்டு டிஃபென்ஸ்ல குறிப்பா வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ்ல when you talk about defense, you have to talk about army, navy and air force. ஸோ நேவியை பற்றி நீங்கள் பேசுகிறப்ப சம்மரின் டெக்னாலஜியில் ஆல்ரெடி இந்தியாவில் வந்துட்டு இண்டிஜினஸ் INS அரியந்த் அப்படின்றது இண்டிஜினஸ் டெக்னாலஜி இருக்குது. அதை பற்றி நீங்கள் பேசலாம். அண்ட் வென் இட் கம்ஸ் டு ஏர்ஃபோர்ஸ், அதில் வந்துட்டு நீங்கள் இண்டிஜினஸ் டெக்னாலஜியை பற்றி பேசுகிறப்ப இந்த C-295 ஏர்கிராஃப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதில் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் குறிப்பாக நம்ம டாடா கம்பெனியும் அண்ட் ஸ்பெயின் இவங்க 2 பேருமே சேர்ந்து ஜாயிண்ட் கொலாபரேஷனில் டெவலப் பண்ணுறது தாங்க C-295 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட். இதை வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்
ப்ரொக்யூர் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த C-295 ஏர்கிராஃப்ட் அப்படின்றது ஸ்பெயின்ல அவங்க டெவலப் பண்ணதுங்க. இவங்க நம்மளுக்கு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் மூலமா இந்தியாவுக்கு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவரால் இந்த டீல் பாத்தீங்கன்னா 56 ஏர்கிராஃப்ட்ஸை வந்துட்டு they will be giving. அதுல 16 வந்து ரெடியா ஃபிளையிங் கண்டிஷன்ல இந்தியாவுக்கு சப்ளை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 40 ஏர்கிராஃப்டை வந்துட்டு இந்தியாலேயே வந்து ஜாயிண்டா வந்து டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கொடுத்து டாடா கம்பெனி கூட சேர்ந்து இந்தியாலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு பயன்படுத்த போறாங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய லீப் ஓவரா பார்க்கப்படுது டிஃபென்ஸ் டெக்னாலஜில. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட், அதுவும் மீடியம் ரேஞ்ச் டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்ட்டுங்க. இது வந்துட்டு எதுக்கு பயன்படும் பாத்தீங்கன்னா, ஒரு ரிமோட்டஸ்ட் லொகேஷன்ல ஒரு பேட்டில் கிரவுண்ட்ல இருந்து ஒரு சோல்ஜர் எவாக்குவேட் பண்ணணும், புரியுதுங்களா? அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் இது வந்துட்டு ஒரு மேஜரா வந்துட்டு யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டிஃபென்ஸ் டெக்னாலஜில இது ஒரு பெரிய லீப் ஓவரா பார்க்கப்படுது. இது மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 5 to 10 டன் கெப்பாசிட்டிங்க. ஒரு டன்ன்றது 1000 கிலோ. அப்போனா 5000 to 10,000 கிலோ வரைக்கும் பர்சன்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம், இல்லை கார்கோஸும் டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். இன் அடிஷன் டு தட் இதில் மேஜர் அட்வான்டேஜாக என்ன பார்க்கப்படுதுன்னா, மேனுஃபேக்சரிங் ஹப்பில் இந்தியாவில் வந்துட்டு இது எப்படி ப்ரொமோட் பண்ணோம்னா, இப்போ இந்த இண்டிஜினஸாக இந்தியாவில் வந்துட்டு ஜாயின்ட் கொலாபரேஷனில் இதை டாட்டா வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப ஸ்பெயின் கூட சேர்ந்து இந்தியாவில் இருக்கிற MSMEs தான் வந்துட்டு இதுக்கெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க, சப்ளை பண்ணுவாங்க. அப்போ MSMEs இண்டிஜினஸாக இந்தியாவில் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதுலயும் குறிப்பா ஸ்கில்டு ஜாப்ஸ் நிறைய வந்துட்டு ப்ரொமோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஏரோஸ்பேஸ்லயும் டிஃபென்ஸ் செக்டார்லயும், புரியுதுங்களா? ஸோ அதனால தான் வந்துட்டு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இண்டிஜினஸ் டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் ஹப் ஆஃப் தி வேர்ல்டுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்திருக்கு அப்படின்னு வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த கொஷினை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறப்ப எக்ஸாமின் தாங்க பண்ண சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாமின்னா என்ன பண்ணணும்? ஒரு ப்ராக்ரஸை வந்துட்டு ரைட்டான டைரக்ஷனில் போகிறோமா தப்பான டைரக்ஷனில் போகிறோமா அப்படின்றத ரொம்ப ஃப்ராங்காக வெளிப்படையாக எந்த பயஸ்னஸும் இல்லாமல் எழுதணும், புரியுதுங்களா? நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரீஜுடிஸாக இருந்து ஆன்சரை எழுதக்கூடாது. நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணக்கூடிய ஒப்பீனியன்ஸ் ஆர் டேட்டாஸை வச்சு அதிலிருந்து தான் நீங்கள் டெசிஷனை எடுக்கிற மாதிரி எக்ஸாமினருக்கு பிரசன்ட் பண்ணணும். அதுக்கு பேர் தான் எக்ஸாமின். இஸ் இட் கிளியர்? அண்ட் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்க எக்ஸாமின் பண்றப்ப என்ன பேசிக்கலி யூ கேன் கன்க்ளூட்னா, நம்மளுடைய ப்ராக்ரஸ் அப்படின்றது ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஆர் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்கிறோம், பட் இட்ஸ் ஸ்டில் மைல்ஸ் டு கோ, புரியுதுங்களா? அப்படின்னு நீங்க கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ வில் மீட் இன் டுமாரோஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.